எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உள்ளூர் தமிழர்கள் தொடங்கி உலகத் தமிழர்கள் வரையும் உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். பொதுவாக இன்றைய சமூகம் நேர்பட செயல்பட வேண்டும். சமூகத்தினுடைய அவலங்களை கோணல் திருகள் இல்லாமல் நெஞ்சில் பற்றதை நேர்பட சொல்வதற்கு பாரதி வரிகளில் பேனாவில் மை போட்டு எழுதுபவர்கள் மத்தியில் மை போட்டு எழுதியவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய துக்ளக் ஆசிரியர் சோசார் அவர்கள். சோசாருக்கு பிறகு தன் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லி இந்த சமூகம் மாறுவதற்கான புதிய விடியலுக்கான உந்து சக்தியை தன்னுடைய ஒவ்வொரு நாள் செயலும் ஊடகத்தில் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருமை சகோதரர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவருடைய சீரிய முயற்சியில் அவருக்கு பின்புலமாக இருந்து பணியாற்றக்கூடிய தம்பிமார்களுடைய கூட்டு முயற்சியில் சாணக்கியா மின்னி மிளர்கிறது. ஆண்டுதோறும் சாணக்கியா விழா என்றவுடன் நம் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்து காத்திருக்கிறது. இந்த ஆண்டு 6ஆம் ஆண்டாக சாணக்கியாவினுடைய 6ஆம் ஆண்டு விழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெறக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும், ஹேரிங்டன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஸ்கூலினுடைய வளாகம். அற்புதமான ஒரு பொன்மாலை பொழுதில் சாணக்கியா தொலைக்காட்சியினுடைய 6ஆம் ஆண்டு நிகழ்விற்கு சொந்தங்களையும் பந்தங்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஆண்டாள் பள்ளியினுடைய வளாகத்தில் ஹேரிங்டன் ரோடில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான கலை அரங்கில் மிக பிரம்மாண்டமான விழா அரங்கேற இருக்கிறது. உறவும் நட்புமாக வாருங்கள். அதுதான் ஒரு நல்ல சிந்தனையாளருக்கு, ஒரு சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடிய மனிதனுக்கு, இந்த மண்ணில் புதிய மாற்றத்திற்கான விதையை விதைக்கக்கூடிய மனிதனுக்கு நாம் கரம் கொடுக்க வேண்டிய நன்னாள் பொன்னாள். மறந்துவிடக்கூடாது. மார்ச் 15 எரிகின்ற தீபத்தை விட காக்கக்கூடிய கரத்திற்குத்தான் மரியாதை. சாணக்கியா சுடரொடியாக உங்கள் இதயத்தில் தீபமாக இருக்கலாம். அதை காக்கக்கூடிய கரமாகிய நேயர்களின் வருகைக்காக தோரண வாயிலில் சாணக்கிய அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், செவிக்கும் சிந்தைக்கும் நிச்சயம் விருந்து. நம்முடைய மார்ச் 15 ஹேரிங்டன் ரோட் நம்முடைய அற்புதமான பள்ளி வளாகம்.